இன்னைக்கு மென்டோரா சீரிஸ்ல இருக்கக்கூடிய சம்பவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே கன அளவு கொண்ட 2 உருளைகளுடைய உயரங்கள் கொடுத்துருக்காங்க. 2:3. அப்போ 2 உருளை அப்படிங்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா H1 வச்சுக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா H2 வச்சுக்கலாம். எனில் அவற்றுடைய ஆரங்களின் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 உருளை அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா எடுத்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு πr²h. அப்போ 2 உருளையும் போய் இது 1ன்னு வச்சுக்கலாம். இன்னொரு உருளைக்கும் அதே ஃபார்முலா தான் πr²h. அப்போ இது 2ன்னு வச்சுக்கலாம். இருக்கக்கூடிய வேலையை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். சரிங்களா? π × r1² h1 அப்படிங்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 = πr2². h2 அப்படிங்கும்போது என்ன இருக்குன்னா 3 இருக்கு. பையும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு r1க்கு நேராக என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுக்கணும். அப்போது r1² என்ன இருக்குன்னா 3 இருக்கு. அப்போ r2க்கு நேராக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. அப்போ r2² என்ன இருக்குன்னா 2 இருக்கு. அப்போ இந்த சைடு நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா √3 ஆயிரும். இது 2 கேன்சல் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா √2 ஆயிரும். அப்போ வேல்யூ என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா √3 என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா √2 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சரு. ஆப்ஷன் எங்க இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா √3 √2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.